வணக்கம். இன்றைய மாவட்ட செய்திகள். சேலம் வீராணம் கோழிப்பண்ணை பஸ் ஸ்டாண்ட் அருகே செயல்பட்டு வந்த தனியார் ஸ்கேன் மையத்தில் விதிகளை மீறி கருவில் வளரும் சிசுவின் பாலினத்தை பரிசோதனை செய்து தெரிவித்து வருவதாக புகார் எழுந்தது. கிருஷ்ணகிரி மாவட்ட புரோக்கர்கள் மூலமாக கர்ப்பிணிகளை அதிகளவில் அழைத்து வந்து ஸ்கேன் எடுப்பதாகவும், கருவில் வளரும் சிசு பெண்ணாக இருந்தால் உடனே கருக்கலைப்பு செய்வதாகவும் புகார் எழுந்தது. இதையடுத்து கிருஷ்ணகிரி மாவட்ட சுகாதாரத்துறை அதிகாரிகள் வாழப்பாடி அரசு ஹாஸ்பிட்டல் தலைமை டாக்டர் ரமேஷ்குமார் தலைமையிலான மருத்துவக் குழு அந்த ஸ்கேன் சென்டரில் அதிரடி ஆய்வு செய்தனர். விசாரணையில் ஆச்சாங்குட்டப்பட்டி ஆரம்ப சுகாதார நிலைய டாக்டர் முத்தமிழ், திடாவூர் ஆரம்ப சுகாதார நிலைய நர்ஸ் கலைமணி ஆகியோர் சேர்ந்து ஸ்கேன் சென்டரை நடத்தி வந்தனர். மேலும் பெண்களுக்கு கருவில் உள்ள குழந்தை ஆணா பெண்ணா என கண்டறிந்து ஸ்கேன் செய்து ரிசல்ட் கூறி வந்துள்ளனர். அதற்காக கூடுதல் கட்டணம் வசூலித்து கொள்ளையில் ஈடுபட்டு வந்ததும் உறுதியானது. இதையடுத்து அந்த ஸ்கேன் சென்டரில் இருந்த ஆவணங்கள், ஸ்கேன் பரிசோதனை கருவிகளை பறிமுதல் செய்த மருத்துவக் குழுவினர் ஸ்கேன் சென்டருக்கு சீல் வைத்தனர். இது தொடர்பாக டாக்டர் முத்தமிழ், நர்ஸ் கலைமணி, ஆத்தூர் ஆரம்ப சுகாதார நிலைய நர்சுகள் வனிதா, வசந்தி, மங்கை, ராணி, கலைச்செல்வி, மகேஸ்வரி ஆகியோர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டனர். அதிகாரிகள் மேற்கொண்ட மேல் விசாரணையில் ஸ்கேன் சென்டரில் கருவில் இருக்கும் குழந்தையின் பாலினத்தை கண்டறிந்து கருவை கலைக்க சேலத்தில் உள்ள 3 தனியார் ஹாஸ்பிட்டல்களுக்கு கர்ப்பிணிகளை அனுப்பியதும் தெரியவந்தது. இதையடுத்து விதிகளை மீறி செயல்பட்ட சேலம் டவுன் மேட்டுத்தெருவில் உள்ள தனியார் ஹாஸ்பிட்டல், பொன்னம்மாப்பேட்டையில் உள்ள நளினி ஸ்ரீதர் ஹாஸ்பிட்டல், பெரியபுதூரில் உள்ள கிளினிக் சீல் வைக்கப்பட்டது. லைசன்ஸ் பெறாமல் செயல்பட்டு வந்த பெரியபுதூர் ஸ்கேன் சென்டர் உடனடியாக மூடப்பட்டது. தொடர்ந்து விசாரணை நடக்கிறது. ஓசூர் அரசு பள்ளியில் 8ஆம் வகுப்பு மற்றும் 9ஆம் வகுப்பு படித்து வரும் மாணவர்கள் 4 பேர் மற்றும் கட்டிட வேலை செய்யும் 15 வயது சிறுவன் ஆகியோர் பழைய பேப்பர், இரும்பு, பிளாஸ்டிக் பொருட்களை சேகரித்து விற்று வந்தனர். ஓசூரில் உள்ள அபார்ட்மெண்ட் அருகே பழைய பொருட்கள் சேகரிக்க சென்றனர். அங்குள்ள அபார்ட்மெண்ட் வீட்டில் அக்கா, தங்கை தனியாக இருந்தனர். இதை நோட்டமிட்டு சிறுவர்கள் 5 பேர் வீட்டிற்குள் புகுந்தனர். வீட்டில் தனியாக இருந்த 2 சிறுமிகளையும் பாலியல் ரீதியாக துன்புறுத்தினர். சிறுமிகள் சத்தம் போட்டதால் 5 பேரும் எஸ்கேப் ஆகினர். வேலை விட்டு வீடு திரும்பிய பெற்றோரிடம் சிறுமிகள் இருவரும் நடந்ததை கூறி கதறினர். அதிர்ச்சியடைந்த பெற்றோர் ஓசூர் மகளிர் போலீசில் புகார் கொடுத்தனர். பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட 4 அரசு பள்ளி மாணவர்கள் உட்பட 5 பேரை போலீசார் போக்சோ சட்டத்தில் கைது செய்தனர். ராணிப்பேட்டை மாவட்டம் பானாபுரம் அஞ்சலக தெருவைச் சேர்ந்தவர் யோகேஷ். இவர் ஆன்லைனில் 25,000 ரூபாய் மதிப்புள்ள மோட்டரோலா நிறுவன மொபைல் போனை ஆர்டர் செய்து பணம் செலுத்தினார். யோகேஷ் ஆர்டர் செய்த மொபைல் போன் இகாம் கொரியர் மூலம் பார்சலில் வந்தது. பார்சலை பிரித்த யோகேஷுக்கு அதிர்ச்சி காத்திருந்தது. பார்சலில் ஆர்டர் செய்த மொபைல் போனுக்கு பதிலாக 120 ரூபாய் மதிப்புள்ள டவ் குளியல் சோப் இருந்தது கண்டு யோகேஷ் அதிர்ச்சியடைந்தார். தான் ஏமாற்றப்பட்டதை அறிந்து யோகேஷ் ஆன்லைன் நிறுவனத்தை தொடர்பு கொண்டு புகார் தெரிவித்தார். இதுகுறித்து விசாரித்து மொபைல் போனை அனுப்புவதாக ஆன்லைன் நிறுவனத்தினர் தெரிவித்தனர். நான் ஃப்ளிப்கார்ட்டில் மோட்டோ 5G 50 ஃபியூஷன் எட்ஜ் ஃபோன் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஃப்ளிப்கார்ட்டில் ஆர்டர் பண்ணும்போது 25,000 ரூபா ஃபோன் இருக்குது. கிரெடிட் கார்டு மூலிமா போட்டோம். கிரெடிட் கார்டில் ஆஃபர் மூலிமா 3,350 ரூபா கம்மியாகி எனக்கு 6 மந்த் இஎம்ஐயில் நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஆனால் இப்போ எனக்கு வரும்போது ஃபோன் ஆர்டர் இன்றைக்கி வந்தது. வீடியோ எடுக்கிறோம், இகாமில் வந்தது எங்களுக்கு. வீடியோ எடுக்கும்போது அதில் ஓப்பன் பண்ணால் எனக்கு டவ் சோப் இருக்குது. ஃபோன் வரல. அதில் ஃபோன் பதில் டவ் சோப் அனுப்பிச்சிருக்காங்க.